ஹே காய்ஸ், டன் டடன் வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ஏர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான பார்த்தே எழுதுனீங்கன்னா போதும் அந்த மாதிரி ஒரு ஆப் தான் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈஸியாக நம்ம ஏர்ன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கைஸ். ஸோ வாங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு சும்மா நீங்கள் சும்மா இருக்க டைமில் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும் கைஸ், சும்மா மொபைல் கொடுக்குறவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லி கொடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை பார்த்து எழுத நான் உனக்கு மணி தரேன் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கான ஒரு இது தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் இதை பார்த்து டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஈஸியாக நம்ம மணி ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும் கைஸ். ஸோ வாங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு யார் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்களோ ஸோ எல்லோரும் நம்ம வீடியோஸில் வாட்ச் பண்ணியிருப்பேன். எனக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கிளியர் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த கூட இருக்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்றதை போட்டு வச்சிட்டிங்கன்னா போதுங்க. நம்ம போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் டான் வந்துடும். நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்குங்களோ அப்பப்பெல்லாம் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும். நம்ம எல்லா வீடியோஸ் பார்த்து சூப்பராக மணி ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும். வாங்க கைஸ், நெக்ஸ்ட் டெலிகிராம்லேயே யார் யார் ஜாயின் பண்ணலையோ ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன ஆப் ரனில் இருக்குது, எது ஸ்டாப்பில் இருக்குது, எதில் பேமெண்ட் வருது, எது பேமெண்ட் வரல, எது லைவ் ப்ரூஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதில் ஜாயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாங்க இப்போ அந்த லிங்க்கை தட்டி விடுங்க கைஸ். தட்டி விட்டிங்கன்னா ஜஸ்ட் ஆப் கைஸ். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி என்ன அந்த ஏபிகே மூலியமாக அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் மெயிலும் பாஸ்வேர்டும் சப்போஸ் எனக்கு கரெக்டாக தெரில ப்ரோ அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஸோ யூபிஐ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதை கூட விட்டுருங்க. ஸோ சப்போஸ் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க மெயிலு ஜஸ்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா லாகின் வரும். சப்போஸ் இது எனக்கு தெரில ப்ரோ அப்படின்றவங்க சப்போஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இதுதான் சொல்கிறேன் நான். ஸோ ஜஸ்ட் இந்த லாகின் வித் கூகுள் இருக்குல்ல கைஸ். ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். மெயில் சூப்பராக 1 by 1 வந்துடும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் லாகின் வித் கூகுள். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி மெயில் லைனாக வரும். நீங்கள் 4-5 மெயில் வச்சுருந்தா அதில் ஏதோ ஒரு மெயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த மெயில்னால் இது இந்த மாதிரி எது உங்களுக்கு இருக்கோ ஸோ அதுவும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் யூபிஐ ஐடி ஆட் பண்ணிக்கோங்க பேடிஎம். அப்போ நம்ம ஈஸியாக வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். அதையும் நான் உள்ளே சொல்லிடுறேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வரும். ஸோ ஏர்னிங் ஃபார் கங்க்ராச்சுலேஷன் வரும். அது அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடு வந்துடும். ஸோ ஜஸ்ட் யாருக்காருக்கு ரெஃபரல் கோடு இல்லாட்டி இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இது நீங்கள் காப்பி பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். ஸோ சப்போஸ் இல்லாட்டி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம ஆப்புக்குள்ளே. ஸோ வாங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு சில ட்ரிக்ஸ் சொல்கிறேன், அது மட்டும் நம்ம ஏர்ன் பண்ணால் போதும் கைஸ். ஸோ இதுக்குள்ளே யாரும் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கைஸ். அந்த 3 லைன்ஸை தொட்டுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த லைன்ஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும் கைஸ். ஸோ ஜஸ்ட் இதில் என்ன ப்ரோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்சான் இருக்குல்ல கைஸ். இதெல்லாம் ஈஸியாக நம்ம மணி ஏர்ன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துடும் கைஸ். ஸோ என்ன ப்ரோ இதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 30 கொஸ்டின் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. 1 by 1 நம்ம கெட்டாக ஒன்றா என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ பார்த்து கேப்சர் பண்ணுறது என்ன ப்ரோ ஈஸியான வேலை தானே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ 30 செகண்ட் தான் கைஸ். ஸோ நம்ம தட்டி விட்டால் போதும், பணம் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை என்ட்ரு பண்ணுறேன். ஸோ கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக மட்டும் என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும். 01 பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் இதை என்ட்ரு பண்ணுறேங்க கைஸ். பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 01879. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். இந்த ப்ளூ கலருக்குள்ளே இருக்க இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா அப்படியே நான் இதில் டைப் பண்ணணும். நீங்கள் என்ட்ரு ஆகிடுச்சு. ஸோ என்ட்ரன்னு அடுத்த செகண்டை பார்த்தீங்கன்னா நான் அந்த சப்மிட் பட்டன்றது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கங்க்ராச்சுலேஷன் சொல்லி எனக்கு யூ ஹேவ் வின் சொல்லி 10 காயின்ஸ் முடிய தந்திருக்காங்க. கேப்சா என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 10 காயின்ஸ் முடிய தந்திருக்காங்க. ஸோ சப்போஸ் இது நம்மளுக்கு வித்ட்ரா பண்ண முடியாது, நீங்கள் யார் கவலைப்பட வேணாம். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க அவங்க ஆட் டு வேலட்னு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக போய் அந்த 3 லைன்ஸ் வேலட்டில் ஆட் ஆயிரும். நான் அது ஒரு சில ஆட்ஸ் மட்டும் வரும் கைஸ். அது மட்டும் ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு 30 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 29 இருக்குது. ஜஸ்ட் மறுபடியும் ரீட்ரை பண்ணுறேன் நான். எகைன் நான் என்ட்ரு பண்ணுறேன். ஜஸ்ட் என்ட்ரு பண்ணால் போதும் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன். இங்கே இருக்க நம்பர்ஸ் அப்படியே நான் என்ட்ரு பண்ணுறேன் கைஸ். 0641556. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டேன். என்ட்ரு பண்ண அடுத்த செகண்ட் சப்மிட்னு கொடுக்குறேன். ஸோ கங்க்ராச்சுன்னு சொல்லி மறுபடியும் 10 காயின்ஸ் எனக்கு ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆட் டு வேலட் கொடுத்து நான் வேலட்டில் ஆட் ஆயிரும் கைஸ். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலட்டில் ஆட் ஆகிடுச்சு. வேலட்டில் ஆட் ஆனதை நான் லைவ் ப்ரூஃப்ஸாக காட்டிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு என் ஃப்ரெண்டும் விளாண்டு மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணி எடுக்கணும்னு நினைப்பீங்க.
ஸோ ஆமாம் ப்ரோ, வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் அவங்க ரெஃபர் பண்ணுறக்கும் உங்களுக்கு வந்து மணி வந்துடும். சொன்னால் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். ஸோ ஆமாம் கைஸ், நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும். த்ரீ லைன்ஸ் வந்து அகைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது மட்டும் போகாது அமௌண்ட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது சூப்பராக வந்து நம்மளும் ஏர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இது ஒரு செகண்ட்ஸ் பாயிண்ட்ஸை நம்ம தெரியும் கைஸ் உங்களுக்கு. ஸோ ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட், ஃபேமிலி அண்டு கெஸ்ட்டு யாரை வேணா இருக்கட்டும் கைஸ், யாரை வேணா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு. ஸோ ஈஸியாக வந்து நம்மளும் மணி ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியுன்றதை நான் இங்கே என்னோடய ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃபாக சொல்லிடுறேன் நான். ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ரெஃபர் ஃப்ரெண்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். சோஷியல் மீடியாஸில் இருக்க எல்லாருமே, வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், என்ன ஆப்பாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், என்ன ஆப்பாக இருக்கட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை ஆப்ஸ் இருக்குது கைஸ். ஸோ எதில் வேணால் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இன்வைட் பண்ணிங்கன்னா போதும். அது மூலிமா வந்து உங்களுக்கு 200 காயின்ஸ் முடியும். ஒரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 200 காயின்ஸ் முடி தராங்க. ஸோ 5 ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 1000 காயின்ஸு. ஸோ ஈஸியாக வந்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக நம்மளும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ எவ்வளோ ப்ரோ வித்ட்ரா பண்ணலான்னு கேட்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 5 ரூபாலேருந்தே வித்ட்ரா பண்ணலாம். எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து வேலெட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ கிளிக் பண்ண அடுத்த செகண்டே தெரியும். நம்ம 2 டைம் விளாண்டுருந்தான்னு நினைக்கிறேன். 10 பார்த்துருப்பீங்க. யாராச்சும் பார்க்காம மிஸ் பண்ணி வந்திருந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பின்னாடி ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஸோ யார் ஸ்கிப் பண்ணாமல் இதுக்கு மேலேயும் பாருங்கள். ஈஸியாக நான் இதுவும் சொல்லிடுறேன் நான். ஸோ 10 காயின்ஸ் வந்து நம்ம கேப்சா போனஸாக வந்து நம்ம எடுத்திருக்கோம். பார்த்துருந்தீங்க தெரியும். ஸோ அந்த பே அவுட்ஸில் வந்து நம்ம ரீடம் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து நம்மளோட ஆட் பேமெண்ட்டு அது எல்லாமே இதில் நம்மளை பார்த்துக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம வந்து மை பேலன்ஸ்னு காட்டியிருக்கல கைஸ். ஸோ இதில் ரீடம் நோ அந்த ஆரஞ்சு கலர் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ கூகுள் ரீடம் கூட நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம், யூபிஐ வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வழக்கம் போல் யூபிஐவே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 700 காயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கைஸ். ரீடம் பண்ணிக்கலாம். ஸோ 1700க்கு 15 ருபீஸும், 5000 காயின்ஸ்க்கு 50 ருபீஸும் வந்து ஈஸியாக வந்து நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும் கைஸ். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை நம்ம என்ட்ரு பண்ணி யூபிஐ ஐடி ஸ்டார்டிங்கில் சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். அதை என்ட்ரு மெயில் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து யூபிஐ உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்குது. ஈஸியாக வந்து நம்ம ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும் கைஸ். ஓகே கைஸ், டாடா, டன் டடன், பீஸ் அவுட்.